Hi everyone. Happy morning to all. On behalf of King's College of Engineering, it's my great pleasure to welcome you all for this day 3 of the online skill course phase 1. Myself, K. Arun, Assistant Professor in Department of Civil Engineering, is going to handle the session today. ஸோ ஆல்ரெடி நீங்கள் 2 செஷன்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு டே 3. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் அதில் என்ன வேலை வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் இன்ஜினியரிங்? இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன? சொசைட்டியில் ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஃபார் தட் ப்ராப்ளம் தென் இட் இஸ் கால்ட் அஸ் இன்ஜினியரிங். ஸோ இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா இட் ரெக்வைர்ஸ் கிரியேட்டிவிட்டி, அதாவது நமக்கு படைப்பாற்றல் இருக்கணும். புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும். பர்சிஸ்டன்ஸ், விடாமுயற்சி. அதாவது நம்ம ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வி கேனாட் டூ தட். ஸோ வி ஹாவ் டு கீப் ஆன் ட்ரையிங். ஸோ அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா பர்சிஸ்டன்ஸ் தேவை, விடாமுயற்சி கண்டிப்பாக இருக்கணும். அந்த டிசைர் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் விருப்பமும் அதில் இருக்கணும். ஸோ ஒய் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்? ஸோ எதனால இன்ஜினியரிங்க்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்? இப்போ ப்ளஸ் 2 முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் குரூப்பில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கவங்க தான் வந்து என்ன பண்ண முடியும், இன்ஜினியரிங்க்கு எலிஜிபிள் இல்லையா? ஸோ எதனால மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தேவை இன்ஜினியரிங்க்கு? பிகாஸ் மேக்ஸும் சயின்ஸும் தான் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த சொசைட்டியில் இருக்க ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளமுக்கு வி கேன் ட்ரா கன்க்ளூஷன்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒன்லி. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள லாஜிக்கலாக திங்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திங்க் பண்ண அந்த லாஜிக்கல் விஷயத்துக்கு வி கேன் டெவலப் எக்ஸ்பிளனேஷன்ஸ். லைக் இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய தியரிஸ் அந்த மாதிரிலாம் வந்து டெரைவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் தட் தியரிஸ் அண்ட் ஆல் வி கேன் டெவலப் அன் எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கான நம்ம சொல்யூஷன் கொடுக்குறப்ப என்ன பண்ணணும், வி ஹாவ் டு திங்க் லாஜிக்கலி வித் ஹெல்ப் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் தென் வி ஹாவ் டு அரைவ் அ சொல்யூஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் சயின்ஸ். வி ஹாவ் டு டெவலப் அன் எக்ஸ்பிளனேஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் சயின்ஸ். ஸோ அதனால தான் நமக்கு மேக்ஸும் சயின்ஸும் தேவை இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு. ஓகே, ஃபைன். ஜென்ரலாக இப்போ நம்ம பசங்க ஃபர்ஸ்ட் டே காலேஜ் வந்தோடனே யூஸ்வலி வி யூஸ் டு ஆஸ்க் ஒன் திங். ஸோ அந்த கொஸ்டின் இப்போ உங்கள்கிட்ட நான் கேட்க போகிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே என்னன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. ஸோ வை டிட் யூ ஜாயின் இன்ஜினியரிங்? எதுக்காக நீங்கள் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணீங்க? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்தோடனே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் கேட்குறது ஊர் பேர் இதெல்லாம் என்னன்னு கேட்டுட்டு அடுத்தது கண்டிப்பாக இந்த கொஸ்டினை சொல்லுவோம், கேட்போம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு பல விதமான ஆன்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் அந்த கொஸ்டினை மனசில் நினச்சிக்கோங்க. என்ன வை டிட் யூ ஜாயின் இன்ஜினியரிங்கிறதுக்கு என்ன ஆன்சருங்கிறத நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் சொன்ன ஆன்சர்ஸில் சில இதை மட்டும் இப்போ நான் வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேன். மேக்ஸிமம் எது சொன்னாங்களோ அதை. ஸோ அதெல்லாம் என்னென்ன பார்க்க போகிறோம். ஆல்சோ அதில் கரெக்டான ஆன்சர் என்னன்றதையும் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ சம் ரீசன்ஸ் ஃபார் ஜாயினிங் இன்ஜினியரிங். ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னலாம் ரீசன் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸோ எங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்னை வந்து இன்ஜினியர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டாங்க சார், அதனால வந்து நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். ஸோ அதை வந்து நிறைய பேர் சொல்கிறது, பேரண்ட்ஸ் வாண்டட் மீ டு பி அன் இன்ஜினியர். அடுத்தது இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் என் ஃப்ரெண்டு வந்து இதை சூஸ் பண்ணாங்க, அதனால நானும் இதை சூஸ் பண்ணேன். லைக் இப்போ ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் ஒன்றா படித்தோம். அடுத்து +1 ஃபர்ஸ்ட் குரூப் அவங்க சூஸ் பண்ணாங்க, அதனால நானும் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தேன். ஸோ அதை முடிச்சுட்டு அவங்களும் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணாங்க, நானும் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தாங்கன்ட்டு சில பேர் சேர்றாங்க. இன்னும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் +2 வந்து ஃபர்ஸ்ட் குரூப் சார், அதனால எதோ டாக்டர் இல்லாட்டி இன்ஜினியர், ஸோ நான் வந்து இன்ஜினியரிங் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சிலர் சொல்லியிருக்காங்க. வேறு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருப்பாங்க இல்லையா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அவங்க வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, சார் இன்ஜினியரிங் படி கேரியர் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, ஸோ அதுக்காக நான் வந்து ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் இதுக்கான கரெக்டான ஆன்சரையும் சில பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்னா, ஐ வாண்ட் டு பி அன் இன்ஜினியர். சார் எனக்கு வந்து நான் இன்ஜினியர் ஆகணுன்றதுனால நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட இந்த கொஸ்டினை கேட்டப்ப எவ்வளோ பேர் இந்த ஆன்சரை நினைச்சிங்க கரெக்டாக அப்படின்றது யோசிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் இதுக்கு. ஓகேவா? ஸோ அப்படி ஐ வாண்ட் டு பி அன் இன்ஜினியர்னு நினைச்ச எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதில் இன்ட்ரெஸ்டோட நம்ம செய்கிறப்ப தான் என்ன பண்ண முடியும், அதில் நம்ம சக்சீட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் யூ ஜாயின் இன்ஜினியரிங் யூ ஷுட் ஹேவ் அ கோல் தட் ஐ வாண்ட் டு பி அன் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தோட தான் நம்ம அதை கண்டினியூ பண்ணணும். தென் ஒன்லி வி கேன் சக்சீட் இன் தட் கோல் ஆல்சோ. நெக்ஸ்ட், வை ஷுட் ஐ பிகம் அன் இன்ஜினியர்? ஸோ எதுக்காக நான் வந்து இன்ஜினியர் ஆகணும்? எதனாலனா யூ கேன் இன்வென்ட் நியூ திங்ஸ் தட் ஹெல்ப் பீப்புள். ஸோ இன்ஜினியர் என்ன புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க? இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணோடனே ஃபைனல் இயரில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படின்னு ஒன்று இருக்கும்.
ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்ல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சொசைட்டில இருக்க ஏதோ ஒரு ப்ராப்ளம்க்கு நீங்க ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க சிவில் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து அதுல ஒரு டாபிக் சூஸ் பண்றீங்க கான்கிரீட். ஸோ கான்கிரீட் போடுறதுக்கு இப்ப செலவு கம்மி பண்றதுக்காக என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஆல்டர்னேட் மெட்டீரியல நீங்க யூஸ் பண்ணி அந்த செலவ கம்மி பண்றதுக்காக வந்து நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணலாம். ஸோ இது மாரி பண்றத நம்ம என்ன சொல்றோம்? இன்வென்ட் நியூ திங்ஸ் அப்படின்றத சொல்றோம். ஸோ இப்ப நீங்க இன்ஜினியரிங் படிக்கிறப்ப என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதுசான விஷயங்கள செய்ய ஆரம்பிச்சுறீங்க. ஸோ ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் தட் இன்ஜினியரிங், இஃப் யூ ஆர் வெல் வெர்ஸ்ட் இன் தட் பிரான்ச், ஷூர்லி யூ வில் பி இன்வென்டிங் நியூ திங்ஸ். ஸோ புதுசா நம்ம விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பா நெறைய சான்சஸ் இருக்கு. அடுத்தது யூ வில் பி யூசிங் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஸோ இன்ஜினியரிங் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அதுல என்னென்ன அட்வான்ஸ்மென்ட் இருக்குங்கிறத நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் மூலமாவும் நம்ம கத்துக்கிறோம். ஸோ அதனால இன்ஜினியரிங் படிக்கிறவங்க கண்டிப்பா தே வில் பி அவேர் ஆஃப் த லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் ஆல்சோ. தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங்கோட முக்கியமான இதுவே என்னன்னா, வி ஹேவ் டு கிவ் அ சொல்யூஷன் டு த ஆர் வி ஹேவ் டு கிவ் ஹெல்ப் த சொசைட்டி வித் த சொல்யூஷன். இல்லையா? ஸோ ஏதோ ஒரு பிராக்டிகல் ப்ராப்ளம் வருது அப்படின்னா, ஸோ நம்ம அது முன்னாடியே அந்த ப்ராப்ளத்த பிரெடிக்ட் பண்ணி அண்ட் ஆல்சோ வி ஹேவ் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன் பிஃபோர் த ப்ராப்ளம் இஸ் ஃபேஸ்டு. அந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே இந்த மாரி ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சொல்யூஷனா குடுக்குறது தான் ஒரு இன்ஜினியரோட வேலை. ஸோ அதுக்காக நம்ம கண்டிப்பா இன்ஜினியரிங் படிக்கணும். லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, வி கேன் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். அதாவது இப்ப நம்ம படிக்கிறனால என்ன ஆகும்னா, நம்மளோட நாலேட்ஜும் இம்ப்ரூவ் ஆகுது. அதே டைம் நம்ம நாலேட்ஜ் இம்ப்ரூவ் ஆயிட்டு அத மத்தவங்களோட ஷேர் பண்றப்ப, நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கும் அது வந்து ஹெல்ப் பண்றோம். ஸோ அதுதான் லாஸ்ட்ல சொல்லியிருக்கோம். இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் அண்ட் த வேர்ல்ட் அரவுண்ட் யூ அப்படின்றது. ஸோ இன்ஜினியரிங் இஸ் எவ்ரிவேர். ஸோ நம்ம பார்க்குற எல்லா விஷயத்துலயுமே இன்ஜினியரிங் இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? நம்ம பார்க்குற எல்லாத்துலயுமே இன்ஜினியரிங் இருக்கா? அப்படின்னு கேட்கிறீங்களா? ஸோ இப்ப நம்ம எல்லாருமே வந்து ஸ்வீட்ஸ்ங்கிற பிடிக்கும். எல்லாருக்குமே சாக்லேட்ஸ் பிடிக்கும் இல்லையா? ஈவன் அந்த சாக்லேட் மேனுஃபேக்சர் பண்றது கூட இன்ஜினியரிங் இருக்கு. ஸோ எப்படிங்கிறத பார்க்கலாமா? ஓகே. ஸோ எப்படி வந்து இன்ஜினியரிங் வந்து ஒரு கேண்டி மேனுஃபேக்சரிங்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நாள் நம்ம சாக்லேட் பார்த்தோம்னா என்ன நம்ம அந்த பிராண்ட பார்த்துருப்போம். ஸோ சாக்லேட் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசையா சாப்பிட்டுருப்போம். அதுதான் இல்லையா? ஸோ இனிமே நீங்க எந்த ஒரு விஷயத்த பார்க்குறப்ப அதில என்ன இன்ஜினியரிங் இருக்குன்றத நீங்க கண்டிப்பா யோசிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்ப சாக்லேட் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியில என்ன இன்ஜினியரிங் இன்வால்வ் ஆயிருக்குன்றத பார்க்கலாம். ஸோ அந்த ஃபேக்டரியில வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஃபேக்டரி ரன் பண்றதுக்கு நமக்கு பில்டிங்ஸ் தேவை. ஸோ அந்த பில்டிங்க கட்டுறது யாரு? ஒரு சிவில் இன்ஜினியர். ஸோ சிவில் இன்ஜினியரிங்கிறது அந்த சாக்லேட் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியில இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ அதே மாரி அந்த ஃபேக்டரியில மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட்ஸ டிரான்ஸ்போர்ட் பண்ணி வெளியில எடுத்துட்டு போறதுக்கு நமக்கு ரோட்வேஸ் தேவை. ஸோ அந்த ரோட லேட் பண்றதும் சிவில் இன்ஜினியர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிவில் இன்ஜினியர் இஸ் இன்வால்வ்ட் இன் த சாக்லேட் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி. செகண்ட், ஸோ கண்டிப்பா எலக்ட்ரிசிட்டி இல்லாம நம்ம எந்த ஒரு விஷயமும் இப்ப பண்ண முடியாது. ஸோ அங்க மெஷின்ஸ் ரன் பண்ணணும். ஸோ மத்த சிஸ்டம் ஒர்க் எல்லாம் பண்றதுக்கு நமக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை. ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டியை ப்ரொவைட் பண்றது ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இஸ் இன்வால்வ். தேர்ட் ஒன் இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மிஷினரிஸ் வந்துருச்சு. ஸோ அது மாதிரி மேனுஃபேக்சரிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் மிஷினரிஸ் ஆர் அவைலபிள். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மேனுஃபேக்சரிங்காக மிஷின்ஸை டிசைன் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் தட் ஃபேக்டரி. அடுத்ததா கம்ப்யூட்டர் இன்ஜினியர். ஸோ இப்போ நம்ம ஃபேக்டரியில வந்து பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் டு டிசைன் த டிவைசஸ் விச் ஆர் ரெக்வயர்ட் டு மானிட்டர் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஆஃப் கேண்டி சாரி. ஸோ அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு என்னென்ன டிவைசஸ் அதெல்லாம் ஆட்டோமேட்டட் இருக்கு அப்படின்னா, அதை கனெக்ட் பண்ணி பண்றது வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரும் வந்து கேண்டி மேனுஃபேக்சரிங்ல இருக்காங்க. அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் வந்து நமக்கு அந்த ஃபேக்டரியில வர டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே சப்போர்ட் கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். ஸோ இப்போ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ஜினியரிங் வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ நாட் ஒன்லி தீஸ் 5. இப்போ சாக்லேட் மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆர்டிஃபிஷியல் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் அதில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருந்தால் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கெமிக்கல் அதாவது அது கெமிக்கல்ஸ்னு சொல்ல முடியாது ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அதில் இன்கிரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் தேவை. லைக்வைஸ் ஃபேக்டரி அப்படின்னாலே அதுலேருந்து வந்து என்ன ஆகும் நமக்கு வேஸ்டேஜ் வெளில வரும் இல்லையா? சாலிட் வேஸ்ட் அதே மாதிரி லிக்விட் வேஸ்ட் அந்த வாட்டர் சுவேஜ்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் ட்ரீட் பண்ணி வெளியில் விடுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு என்விரான்மெண்டல் இன்ஜினியர் தேவை டு அவாய்ட் பொல்யூஷன். சிமிலர்லி ஃபேக்டரி அப்படிங்கிறனால அதுக்கான மொடாலிட்டிஸை ஃபாலோ பண்ணுறாங்களா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் இது பண்ணுறாங்களான்றது பார்க்கறதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரும் தேவை. ஸோ லைக்வைஸ் நார்மலாக ஒரு சாக்லேட் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியிலே பார்த்தீங்கன்னா மோர் தேன் 10 இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து அதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் இன்ஜினியரிங் இஸ் எவ்ரிவேர். ஸோ நோ ஒன் ஃபார்முலா ஃபார் சக்ஸஸ். அதாவது இன்ஜினியரிங் அப்படிங்கிற என்னன்னா பலதரப்பட்ட மக்கள் அதாவது வேற வேற பிரான்ச்ல இருக்க பீப்புள் எல்லாருமே வந்து ஒன்னா வந்து ஒர்க் பண்ணி வித் பீப்புள் வித் டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் ஹவ் டு ஒர்க் டுகெதர் அண்ட் ஹாவ் டு சால்வ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இன் அ சிம்பிள் வே. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம நார்மலாக ஒரு மேனுஃபேக்சரிங்கே வந்து பார்த்தோம் எத்தனை டைப் ஆஃப் இன்ஜினியர்ஸ் வந்து அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றது.
ஸோ அது மாதிரி தான் வந்து இன்ஜினியரிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இந்த பிரான்ச் படிச்சேன்னா இது மட்டும் தான் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளால மட்டும் தான் அத பண்ண முடியுங்கிறது கிடையாது. வி ஆர் இன்டர்டிபெண்டன்ட் ஆன் அதர் பிரான்ச்சஸ் ஆல்சோ அண்ட் தென் வி ஹேவ் டு ஒர்க் டுகெதர் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஃபார் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். ஸோ அதே மாதிரி ஒரு இன்ஜினியரிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா தேர் இஸ் நோ சிங்கிள் சொல்யூஷன் டு சால்வ் அ ப்ராப்ளம். ஸோ இந்த ஒரு வழி தான் இருக்கு. இது வழியா தான் நம்ம சால்வ் பண்ண முடியுங்கிறது கிடையாது. வி ஹேவ் டு டூ லேட்டரல் திங்கிங் அண்ட் தென் வி கேன் அரைவ் அ சொல்யூஷன் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ நவ் வி ஆர் கமிங் டு த டாபிக் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதை இப்போ பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பிரான்ச் வைஸ் வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு பிரான்ச் படிச்சா நம்ம எந்த மாதிரி வேலை வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஜென்ரலாக கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் ஒரு டிகிரி முடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட். ஸோ நீங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க. ஃபைனல் இயர் படிக்கிறப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலேஜ்லேயே வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து காலேஜ் கேம்பஸ்குள்ளே பண்ணுறதுனால அது பேர் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ அப்படிங்கிற பேர். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அரியர்ஸ் இல்லாமல் நல்லா கிளியர் பண்ணி நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலே கண்டிப்பாகவே வர கம்பெனிஸ் வந்து உங்கள் ப்ரொஃபைல் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து உங்களுக்கு சில பேசிக் டெஸ்ட் மாதிரிலாம் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட்டில் நீங்கள் எல்லாமே பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பு காலேஜ்லேயே வந்து உங்களுக்கான அந்த வேலைவாய்ப்பு வழங்குற அந்த சான்றிதழை கொடுத்துட்டு போவாங்க. ஸோ அது ஆஃபர் லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா நமக்கு கேம்பஸ் இன்டர்வியூல நம்ம வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ். ஸோ சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கவர்மெண்ட் ஜாப்ஸ் மேலே ஒரு கிரேஸ் இருக்கும். ஸோ நம்ம முடிச்சுட்டு கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்ல தான் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து கவர்மெண்ட் செக்டர்ஸ். நான் வெரி ஃபியூ மட்டும் ஐ ஹவ் ஹைலைட்டட். லைக் இப்போ யூபிஎஸ்சி அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், இந்தியன் ரயில்வேஸ் அப்படிங்கிற ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமா வந்து நம்ம ரயில்வேல ஒர்க் பண்ற சான்சஸ் இருக்கு. பிஎஸ்என்எல் டெலிகம்யூனிகேஷனுக்கு, ஆயில், இந்தியன் ஆயில், ஓஎன்ஜிசி, கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ லைக்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டார்ஸில் நமக்கு ஒவ்வொரு செக்டார்ஸ்க்கும் அவங்களுக்கு வேணுங்கிற இன்ஜினியர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து தே வில் பி ரெக்ரூட்டிங். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். அதை பாஸ் பண்ணி நம்ம வந்து வி கேன் கெட் அ கவர்மெண்ட் ஜாப். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லிட்டு. ஸோ லைக்வைஸ் வந்து என்னன்னா நம்ம இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ் போகணும்னா வந்து வி ஹவ் டு ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃப்ரம் அவர் செகண்ட் இயர் ஆர் தேர்ட் இயர் இட் செல்ஃப். அப்போலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டு வி கேன் கெட் அ கவர்மெண்ட் ஜாப். நெக்ஸ்ட் ஒன் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்மளாவே ஓனா வந்து பிஸ்னஸ் தொடங்குறது, சுய தொழில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ ஒன்ஸ் நம்ம டிகிரி முடிச்சிட்டோன்னே ஸோ நமக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஓகே நம்ம இந்த ஒர்க்கை பண்ணலாம், நம்மளாலே இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ஒர்க்கை பண்ணி நம்ம ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்குறதா என்னன்னு சொல்றோம், ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை பத்தின வந்து நம்ம இந்த ஸ்கில் கோர்ஸ்ல தனியாகவே ஒரு நாள் வந்து நம்ம ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் ப்ரொஃபஸர் ஒருத்தவங்க வந்து இதை பத்தி நம்ம சொல்றாங்க, டீட்டெயிலாகவே சொல்லுவாங்க. ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்ல நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து சிவில் முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களால வந்து ஒரு சைட் எக்ஸிகியூஷன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் கொஞ்சமா நீங்க அமௌண்ட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணா போதும். ஸோ நீங்களே டிராயிங் போட்டு அது அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து லேபர்ஸ் வச்சு என்ன பண்ணலாம், நீங்க ஒரு பில்டிங் கட்டலாம். ஸோ அதுதான் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது. இப்போ சாஃப்ட்வேர்லாம் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு நம்ம முடிச்சதுக்கப்புறம் கிளைண்ட்லேருந்து அமௌண்ட் வாங்கிக்கிறது. ஸோ லைக்வைஸ் வந்து என்னன்னா ஓனாவே பிஸ்னஸ் பண்றதா நம்ம என்னன்னு சொல்றோம், ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்றத சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ். ஸோ எனக்கு வந்து இன்னும் வந்து ஸ்டடீஸில் இப்போ நான் பிஇ முடிச்சுட்டேன், அடுத்து வந்து மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ நான் வந்து இன்னும் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம், ஹையர் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் டாக்டரேட், பிஹெச்டின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸில் அதெல்லாம் பண்ணுறதுக்கு கேட் எக்ஸாம்ங்கிறலாம் இருக்குது, கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் இன்ஜினியர்ஸ். ஸோ அது மாதிரி கேட் எக்ஸாம் எழுதலாம், டான்செட் எக்ஸாம், அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் எழுதி நீங்கள் என்ன பண்ணலாம், பிஇ முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஹையர் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 4மே வந்துன்னா ஜென்ரலாக வந்து ஒரு இன்ஜினியரிங் முடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குங்கிறதா இந்த 4 இதுலையும் பார்க்கணும். ஸோ இன்ஜினியரிங் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ பிரான்ச் வைஸ் ஒவ்வொரு இன்ஜினியரிங் வேலையும் என்னென்ன கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் சிவில் இன்ஜினியரிங். ஸோ இப்போ நம்ம சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறோம் அப்படின்னா ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல இல்லை அந்த பிரான்ச்ல என்ன டைப் ஆஃப் நம்ம ஜாப் இருக்கு, நம்ம எப்படி வந்து வேலை வாய்ப்புகள் இருக்குங்கிறத இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ சிவில் இன்ஜினியரிங்கிறது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ வி கேன் ஆல்சோ கால் இட் அஸ் த மதர் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிவில் இன்ஜினியரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் டிசைன், கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் த வேரியஸ் சிவில் ஸ்ட்ரக்சர்ஸ். சரியா. ஸோ நம்ம பில்டிங்கை டிசைன் பண்ணுறோம், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சிவில் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து பண்ணுறது வந்து சிவில் இன்ஜினியர்ஸ்.
ஸோ இப்போ நீங்கள் சிவில் இன்ஜினியர் டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிவில் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மட்டும்தாங்கிற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ அதில் என்னென்ன இருக்குங்கிறத தான் வந்து இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அண்ட் டிசைன். பில்டிங் வந்து நம்ம கட்டுறோம் அப்படின்னா, அதில் என்ன மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ கற்றுக்கிறது தான் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அண்ட் டிசைன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், லென்த் ஆஃப் த, அதாவது எவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம பீம் காலம்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதோட லென்த் அளவுகள்லாம் எவ்வளோ இருக்கணுன்றதை நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அண்ட் டிசைன் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி ஜியோ டெக்னிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சாயில் ரிலேட்டட் ஸ்டடீஸ். லைக் இப்போ நம்ம பில்டிங் கட்ட போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சாயில் டெஸ்ட்லாம் பண்ணணும். ஹை ரைஸ் பில்டிங்லாம் இருக்குது அப்படின்னா, ஸோ அதை பற்றி படிக்கிறது வந்து ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங். கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், ஸோ என்னென்ன டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுறோம்னு படிக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ். டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரோட்வேஸ், ரயில்வேஸ், ஏர்போர்ட், ஹார்பர், இதெல்லாம் வந்து சிவில் இன்ஜினியரிங்கோட பார்ட் என்னன்னு படிக்கிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம்ஸ். சிமிலர்லி வாட்டர் ரிசோர்சஸ்ன்னு பார்த்தோம்னா அதில் நம்ம ஹைட்ராலிக்ஸ் ரிலேட்டடானது, பைப் ஃப்ளோயிங்ஸ், பைப் ஃப்ளோ, ஸோ இதை பற்றிலாம் வந்து படிக்கிறது வாட்டர் ரிசோர்சஸில் வரும். அது மாதிரி என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் நம்ம சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் ரிலேட்டட், அதாவது என்விரான்மெண்டலில் எப்படி வந்து நம்ம பொல்யூஷன் இல்லாமல் வந்து நம்ம பாதுகாக்கிறதுன்னு படிக்கிறதா வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். ஸோ அதில் வந்து வேஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை பற்றி நம்ம நிறையா கற்றுக்கலாம். லைக் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ், இதை பற்றின எல்லாம் வந்து இருக்கிறது என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் இருக்கும். அண்ட் இட் இன்க்ளூட்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் பேசிக் சயின்சஸ் ஆல்சோ. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியராக நீங்கள் என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் கிரியேட் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ். ஸோ ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறோம், வான் உயர்ந்த பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் வந்து பில்டிங் கட்டலாம், பிரிட்ஜஸ், டனல்ஸ், ஏர்போர்ட்ஸ், அதே மாதிரி வெதர் சேஃப்டி டிசைன்ஸ் ஃபார் பில்டிங். வெதர் சேஃப்டி டிசைன்ஸ் அப்படின்னா இப்போ எர்த்குவேக்னு சொல்கிறோம் இல்லையா, நிலநடுக்கம் வருதுன்னா, ஸோ அதில் வந்து பில்டிங் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணோம்னா அதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணணும், ஸோ இதெல்லாம் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர்ஸ். அண்ட் ஆல்சோ solve environmental problems related to pollution, water use, materials, energy use, waste treatment. ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் சொன்ன மாதிரி என்விரான்மெண்டல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸுக்கும் வந்து என்ன பண்ணலாம், we can give a solution. ஸோ இதெல்லாம் தான் சிவில் இன்ஜினியரிங் படித்தா நம்ம என்னென்ன மாதிரி வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்லைடு இது. ஸோ இதில் வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் பில்டிங் கண்ட்ரோல் சர்வேயர். ஸோ அதாவது இப்போ ஒரு பில்டிங் நம்ம கட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், நில அளவைன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம அது சைட்டை வந்து அளக்கிறது, மெஷர் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் யாராச்சும் வந்து வீடு கட்டியிருந்தாங்க அப்படின்னா நம்ம பார்த்துருக்கலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த டேப் இதெல்லாம் வச்சுன்னா மெஷர் பண்ணுவாங்க, சர்வே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரோடு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், டேப்லாம் வச்சு மெஷர் பண்ணுவாங்க, அதுவும் என்னன்னா சர்வே பண்ணுறது. ஸோ லைக்வைஸ் ஹைவேஸில் கூட பார்க்கலாம். ஸோ என்னன்னா நில அளவை அப்படிங்கிறது வந்து என்னன்னா நம்ம பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து அதோட மெஷர்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அளவுகளை செக் பண்ணுறதா வந்து பில்டிங் கண்ட்ரோல் சர்வேயர் அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்து கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர் அப்படின்னா என்னன்னா, கன்சல்டேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி, லைக் இப்போ பிளான் போட்டு தருவாங்க, நமக்கு டிராயிங்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம பில்டிங் கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து அதை வந்து ஓவர்வியூ பண்ணி நமக்கு சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறத கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர் அப்படின்ற சொல்லலாம். கான்ட்ராக்டிங் சிவில் இன்ஜினியர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பார்ட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் இப்போ எக்ஸிக்யூஷனில் வீடு கட்டுறதுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்மெண்ட்லேருந்து இது வரைக்கும் வந்து நாங்கள் பண்ணி தந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ட்ராக்ட் மூலமாக எடுத்துட்டு அவங்க நமக்கு ஒர்க்கை செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து கான்ட்ராக்டிங் சிவில் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லலாம். டிசைன் இன்ஜினியர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விதமான டிசைன் இருக்குது இதில். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராயிங் இதெல்லாம் மட்டும் போட்டு கொடுத்து டிசைன் பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைன். ஸோ அந்த பில்டிங்கில் என்ன மாதிரி வந்து நமக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது கம்பிலாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ என்ன மாதிரி கம்பி, அதோட சைஸ் என்ன, எவ்வளோ வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, இப்போ ஒரு பீம் இருக்குது, ஒரு காலம் இருக்குன்னா அதில் எத்தனை கம்பி யூஸ் பண்ணணும், எவ்வளோ ஹைட்டுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு கொடுக்குற வந்து டிசைன் இன்ஜினியர். நியூக்ளியர் இன்ஜினியர்னா நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இதெல்லாமும் வந்து என்னன்னா அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் ஒர்க்கை பார்க்குறவங்க நியூக்ளியர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து இப்போ சைட் இன்ஜினியர் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா சைட் எக்ஸிக்யூஷன், ஸோ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூஷன் ஒர்க்ஸ், இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபவுண்டேஷன்லேருந்து அதுக்கப்புறம் வந்து பேஸ்மெண்ட், அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஒர்க்காக வந்து நம்ம பண்ணுறவங்க வந்து சைட் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருங்கிறதும் நம்ம டிசைன் இன்ஜினியர் மாதிரி தான். ஸோ அவங்க டிசைன் பண்ணி கொடுக்குறத ஸ்ட்ரக்சரல் ரிலேட்டடாக வந்து டிசைன் பண்ணுறத ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹைட்ராலிக் அண்ட் இரிகேஷன் இன்ஜினியருங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ரிசோர்சஸ் ரிலேட்டடாக ஒர்க் வரவங்க, அதாவது பைப்லைன் ஃப்ளோ. இப்போ ஒரு பைப்லைன் இருக்குது அப்படின்னா அதில் வாட்டர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரெஷர் தாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வி ஹவ் டு டிசைன் த பைப்லைன். ஸோ அந்த மாதிரி வந்து வாட்டர் ரிசோர்ஸ் ரிலேட்டட் ஒர்க்கை வந்து நம்ம ஹைட்ராலிக் அண்ட் இரிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியர் நான் சொன்ன மாதிரி சாயில் ரிலேட்டட் டெஸ்டிங். இப்போ முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் என்னன்னா பள்ளம் தோண்டிட்டு அதில் வந்து பெரிய பெரிய ஸ்டோன் மேசன்ரி இருக்கும். ஸோ அந்த பேஸ்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டினாங்க. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் பைல் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ஹை ரைஸ் பில்டிங் பல மாடி கட்டிடத்துக்கு என்ன யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பைல் ஃபவுண்டேஷன்ங்கிறத போட ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்போ நம்ம பிரிட்ஜஸ் அந்த மாதிரிலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இப்போ பைல் ஃபவுண்டேஷனுக்காக வந்து நம்ம பள்ளம் தோன்றதை பார்த்துருப்போம். இட்ஸ் லுக்ஸ் லைக் போர் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் என்னன்னா பைல் ஃபவுண்டேஷனுக்காக வந்து பண்ணுற ஒர்க் அது. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியர். அதே மாதிரி பப்ளிக் ஒர்க் இன்ஜினியர்னா பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடியில் நமக்கு பிரிட்ஜஸ், ரோட் ஒர்க் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து பப்ளிக் ஒர்க் இன்ஜினியரிங் சொல்கிறோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரிலேட்டட் ஒர்க்ஸ் லைக் ரோட்வேஸ், ரயில்வேஸ் இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியர் பார்த்துப்பாங்க. என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக, ஸோ சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் இதெல்லாம் இது பண்ணுறவங்க வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியர் சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ண இந்த ஒர்க்கில் எந்த ஒர்க்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எதில் வேணாலும் வந்து என்ன பண்ணலாம், நம்மளோட கேரியர் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் அதில் வச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம டிசைன் இன்ஜினியர் சொன்னோம் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு பில்டிங் பிளான். ஸோ இந்த பிளானில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுதான் ஹால் போர்ஷன், இதுதான் வந்து கிச்சன், ஸோ இது வந்து ஸ்டேர் கேஸ் இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணுறோம். இதுக்கு வந்து என்னென்னா சாஃப்ட்வேர்ஸ் நிறையா இருக்குது. ஆட்டோகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம இந்த பிளானுங்கிறத நம்ம வரையலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அப்ரூவல் டிராயிங். அதாவது பிளானுக்கும் அப்ரூவல் டிராயிங்க்கும் என்னன்னா, பிளானுங்கிறத நம்ம ரஃப் டிராஃப்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் போடுறது வந்து பிளான். அடுத்து இது வந்து அப்ரூவல் டிராயிங். இதில் என்னென்னலாம் இருக்குன்னு அப்படியே கொஞ்சம் பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கட்ட போகிற பில்டிங் இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்ட் டைமென்ஷன்ஸோட வி ஹவ் டு கெட் அப்ரூவல் ஃப்ரம் முனிசிபாலிட்டி. ஸோ நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோமோ, இப்போ கார்பரேஷன், முனிசிபாலிட்டி அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து என்னன்னா நம்ம ஹவ் டு கெட் அன் அப்ரூவல். ஸோ இதுதான் வந்து நாங்கள் பில்டிங் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து அப்ரூவல் டிராயிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிராயிங் போட்டு நம்ம சைன் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் உண்டோ, லைக்வைஸ் இன்ஜினியருக்கும் லைசன்ஸ் உண்டு. ஸோ நம்ம அப்ளை பண்ணி லைசன்ஸ் இன்ஜினியராக இருந்தால் மட்டும்தான் இந்த டிராயிங் போட்டு வந்து நம்ம இதில் வந்து நம்ம சைன் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிங்க அப்படின்னா யூ கேன் கெட் அ சான்ஸ் டு பிகம் அ லைசன்ஸ்டு இன்ஜினியர் ஆல்சோ. அந்த மாதிரி அப்ரூவல் டிராயிங்ஸும் நம்ம போடலாம். ஸோ இதெல்லாம் வந்து டிசைன் இன்ஜினியரோட ஒர்க்ஸ். அடுத்தது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைனிங். ஸோ உள்ள வந்து இப்போ பில்டிங்குள்ள எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ இதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஆர்கிகேட், கூகுள் ஸ்கெட்சப் அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, வி ஹவ் டு அப்டேட் அவர் செல்ஃப் டு த லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக அந்த சாஃப்ட்வேர்ஸும் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம டிசைன் சொன்னோம். அடுத்து உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைனிங். ஸோ ஸ்ட்ரக்சரல் டிசைனிங் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங் உள்ள இருக்க அந்த ஸ்ட்ரக்சரல் பார்ட்ஸ், அதாவது இப்போ ஒரு பில்டிங் இருக்கு அப்படின்னா அதில் பீம், காலம், ஸ்லாப்லாம் தான் ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸை டீடைல் பண்ணுறதா வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைனிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் என்ன மாதிரி வந்து நம்ம அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதில் என்ன மாதிரி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ லோடு வரப்போகுது, அதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா அனலைஸ் பண்ணி பில்டிங் வந்து எவ்வளோ லோடை தாங்குங்கிற வரைக்கும். நெக்ஸ்ட்டு சர்வேயிங். இப்போ சர்வேயிங் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொன்னேன், நில அளவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோன்னா அதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கிங் பண்ணுவோம். ஸோ எந்த இடத்துல வந்து நம்ம ஃபவுண்டேஷனுக்காக வந்து நம்ம எக்ஸ்கவேஷன்னா பள்ளம் தோன்றது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்கவேட் பண்ணணுங்கிறத சர்வே தான் வந்து நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இதில் காமிச்சிருக்க எக்யூப்மெண்ட் வந்து டோட்டல் ஸ்டேஷன். இது வந்து அட்வான்ஸ்டு சர்வேயிங் எக்யூப்மெண்ட் இன் சிவில் இன்ஜினியரிங். ஸோ நீங்கள் இது ஹைவேல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் பண்ணுறப்பலாம் இந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கலாம். அதேமாதிரி ரோட் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் அலைன்மெண்ட்டு, அது ரீடிங்ஸ் இதெல்லாமே வந்து மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. இதுதான் வந்து சைட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொன்னா இல்லையா? ஸோ பில்டிங் கட்டுறதுக்கு உள்ளதை சைட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டவர் கிரேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எக்யூப்மெண்ட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸை லிஃப்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து சைட் இன்ஜினியர் வந்து சைட் எக்ஸிக்யூஷனில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட எலிவேஷன், அதாவது இப்போ நம்ம பில்டிங் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறோம்ல, அந்த ஃப்ரண்ட் வியூ தான் நம்ம எலிவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எலிவேஷனை நம்ம சாஃப்ட்வேர்ஸ் மூலமாக டிசைன் பண்ணலாம். இது வந்து இண்டிவிஜுவல் வில்லா, இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங். மல்டி ஸ்டோரி பில்டிங்னா பல மாடி கட்டிடங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே நம்ம சாஃப்ட்வேர் மூலமாக டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இந்த மாதிரி ரியலாக வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே சிவில் இன்ஜினியரோட ஒர்க்கு தான். ஸோ இதெல்லாம் வந்து சிவில் இன்ஜினியரிங்கோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொன்னோம். ஸோ ரோட்வேஸ், அதாவது ஹைவேஸ் இன்ஜினியர் ஆகலாம். இப்போ நீங்கள் ஆர்ஆர்பியில் செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா ரயில்வே ட்ராக் லே பண்ணலாம். ஏர்போர்ட்டில் வந்து ரன்வே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் தான். சிமிலர்லி ஹார்பரில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், ஹார்பர் டாக்ஸ் அதெல்லாம் சொல்லுவோம். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி வந்து போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஷிப்மெண்ட்டில் வந்து கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் வருயா, ஸோ அதை நம்ம ஷிப் பண்ணிட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குலாம் வந்து இந்த
போர்ட்டுங்கிறது யூஸ் ஆகும். ஸோ அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர்ஸ். ஸோ ஜஸ்ட் இமேஜின், இப்போ நம்ம வேர்ல்டில் வந்து சிவில் இன்ஜினியர் இல்லைனா வந்து நம்ம இப்படி தான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? பட் ஃபார்ச்சுனேட்லி வி ஹாவ் சிவில் இன்ஜினியர்ஸ். ஸோ இப்போ நம்ம வேர்ல்டு வந்து எப்படி மாறி இருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ திஸ் இஸ் த லாங்கஸ்ட் சீ பிரிட்ஜ் இன் த வேர்ல்டு. அதாவது கடல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கு, ஹாங்காங்கில். இந்த பிரிட்ஜோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 55 மீட்டர்ஸ். அதாவது அப்ராக்சிமேட்லி தஞ்சாவூர்லேருந்து திருச்சி போகிற தூரம் இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சீ மேலே கட்டியிருக்காங்க, கடல் மேலே இந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டேம். ஸோ இப்போ எதுக்காக இதெல்லாம் காமிக்கிறேன் அப்படின்னா, சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி ஒர்க்லாம் இருக்குது, என்னென்னலாம் சிவில் இன்ஜினியர்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. ஸோ இது வந்து டாலஸ்ட் டேம், ஹூவர் டேம். இது வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கு. டாலஸ்ட் டேம்ங்கிறது ஆக்சுவலாக நியூரக் டேம், தஜகிஸ்தான். இது எதனால வந்து டாலஸ்ட் டேம் பார்த்தீங்கன்னா கான்கிரீட் கிராவிட்டி ஆர்ச் டேம்ங்கிற கேட்டகரியில் இது வந்து டாலஸ்ட். ஸோ இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 220 மீட்டர்ஸ், அதாவது 726 அடி. டாலஸ்ட் டேம் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கு. அடுத்து இது வந்து லார்ஜஸ்ட் ஹோட்டல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரஜ் குதாய் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது இப்போ சவுதி அரேபியாவில். இந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10,000 ரூம்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்ம பார்த்தாலே தெரியுது 4 ஹெலிபேட்ஸ், அதாவது ஹெலிகாப்டருக்கு வந்து இறங்குறதுக்காக இருக்க பேட்ஸ் எல்லாமே வச்சு ப்ரொவைட் பண்ணி 10,000 ரூம்ஸோட வந்து இந்த ஹோட்டல் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் இயர் வந்து இதை ஓப்பன் பண்ணிடுவாங்க. லைக்வைஸ் நிறைய மார்வல்ஸ் சிவில் இன்ஜினியரிங் இருக்குது அப்படின்றது சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து டாலஸ்ட் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் இந்த வேர்ல்டு. புர்ஜ் கலிஃபா துபாயில் இருக்கு. இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 830 மீட்டர்ஸ், அதாவது அடி கணக்கில் சொல்லணும்னா 2722 அடி. ஸோ இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் 163 மாடி இருக்கு, 163 ஃப்ளோர்ஸ். ஸோ அந்த டாப் ஆஃப் த பில்டிங்லேருந்து பார்த்தா வி கேன் ஈவன் சி கிளவுட்ஸ். அந்த பில்டிங் மேலேருந்து பார்த்தா பில்டிங் கீழே வந்து நமக்கு அந்த மேகங்கள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸிஸ்டிங் சிவில் ஸ்ட்ரக்சர்ஸ், அதனால தான் அது வந்து மார்வல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் மாஸ்கோவில் இருக்கு. இட் இஸ் கால்ட் அஸ் எவல்யூஷன் டவர். இது வந்து ஒரு ஆஃபீஸ் பில்டிங் தான், 55 ஃப்ளோர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்டட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பில்டிங் இங்கேருந்து ஆரம்பிச்சு எந்த எண்ணில் போய் முடியுது பாருங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட், அதாவது ஐலாண்டுனா தீவு அப்படின்னு சொல்கிறோம். இயற்கையாகவே உருவாகிறது தான் தீவு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் மேன்மேட். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் தான் இருக்கு. இது பேர் வந்து பாம் ஐலாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா நம்ம இதை பார்க்கறதுக்கு பாம் ட்ரீ மாதிரி, அதாவது பனைமரம் மாதிரி இது இருக்கனால இது வந்து பாம் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து இண்டிவிஜுவல் 2000 வில்லாஸ் இருக்கு, எல்லாமே சேல் ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கோட மார்வல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஒண்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிக்கிறீங்க அப்படின்னா என்னென்ன ஒர்க் உங்களுக்கு நீங்கள் பிளேஸ் ஆகலான்றது. ஸோ கவர்மெண்ட் செக்டார்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ பிடபிள்யூடி, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், நேஷனல் ஹைவே அத்தாரிட்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட். லைக்வைஸ் வந்து என்னன்னா நம்ம முடிச்சிருக்க அந்த இன்ஜினியரிங் பிரான்ச்க்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் செக்டர்ல என்ன ஒர்க் இருக்கோ அதை வந்து ரெக்ரூட் பண்ணிப்பாங்க. பிரைவேட் செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் இருக்கு. ஐ ஹவ் லிஸ்டட் வெரி ஃபியூ, லைக் ஆதித்யா பிர்லா குரூப், எல்என்டி லிமிடெட். ஸோ இந்த மாதிரி வந்து பிரைவேட் கம்பெனிஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம், பிளேஸ்மெண்ட் ஆகலாம். ஸோ இதுதான் நம்ம அந்த பிரைவேட் கம்பெனி சொன்னோம் இல்லையா, ஸோ அதோட லோகோஸோட அவங்க போட்டிருக்கேன் ஜஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து வெரி ஃபியூ தான், டாப் 10 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்ல ஜஸ்ட் ஐ ஹவ் ஐடென்டிஃபை சம் ஆஃப் த கம்பெனிஸ். இன்னும் நிறைய இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் செக்டார்ஸ் இல்லை பிரைவேட் செக்டார்ஸ்ல நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி சிவில்னா நாட் ஒன்லி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. ஸோ நிறைய அதில் சப்ஃபீல்ட்ஸுங்கிறது இருக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரிலேட்டடா, ஜியோ டெக்னிக்கல் ரிலேட்டடா, என்விரான்மெண்ட் ரிலேட்டட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிக்கிறப்ப என்ன சப்ஃபீல்ட் நம்ம சூஸ் பண்ண போறோங்கிறத வச்சுட்டு வி ஹவ் டு சூஸ் யுவர் கேரியர். நெக்ஸ்ட் அடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பற்றி சொல்லணும்னா இட் இஸ் ஜஸ்ட் ரூலிங் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா யூ வில் பி டிசைனிங் அண்ட் டெவலப்பிங் அண்ட் டெஸ்டிங் த கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸை டிசைன் பண்ணி டெவலப் அண்ட் டெஸ்டிங் பண்ணுறது எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்ஸ் தான். இந்த பிரான்ச்சுக்கு வந்து ஏன் இன்னும் அந்த கிரேஸ் இருந்துகிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக தேர் இஸ் மோர் நீட் ஆர் requirement for engineers. So both in hardware and software related work. So அதனால தான் வந்து இன்னமும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மேலே ஒரு கிரேஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியராக இருந்தால் என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் நெட்வொர்க்ஸ், அனலைஸ் சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ், பில்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கேன் ஈவன் ஆப்ரேட் சேட்டலைட்ஸ் இன் ஸ்பேஸ். ஸோ நம்ம நெட்வொர்க் டிசைன் பண்ணலாம், சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ரிஸ்க்குலாம் வந்து வி கேன் பில்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் அண்ட் ஈவன் நம்ம இங்கே இருந்துட்டு என்ன பண்ணலாம், ஸ்பேஸில் இருக்க சேட்டலைட்ஸ் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணலாம்.
ஸோ எப்படி வந்து சிவில் இன்ஜினியரிங்னா அதுக்கான சப்ஃபீல்ட்ஸ்லாம் பார்த்தோமோ, லைக்வைஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கான சப்ஃபீல்ட்ஸ் தான் இது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் டிசைன் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் தியரி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இது மாதிரி வந்து நிறைய வந்து அதில் சப்ஃபீல்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் டு சூஸ் எனி ஒன் ஃபீல்ட் அண்ட் தென் வி ஹாவ் டு எக்ஸல் இன் தட். ஸோ நம்ம ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம நாலேஜ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம் என்னென்னன்றது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஒன்று இல்லைனா லைஃப் வந்து நமக்கு இப்படி தான் போயிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ எதுவுமே வந்து நம்ம டெக்னிக்கலாக இல்லை டெக்னாலஜி வந்து அப்டேட்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது. பட் வித் ஹெல்ப் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நம்ம என்ன பண்ணுறோம், வேர்ல்டு இஸ் அட் த ஃபிங்கர் டிப் அப்படின்னு சொல்லலாம். எது வேணாலும் உடனே நம்ம ஸ்மார்ட் ஃபோன் எடுக்கிறோம், ஒரு விஷயத்தை நம்ம கூகுளில் சர்ச் பண்ணால் உடனே வந்து என்ன பண்ணிடுறது நமக்கு தெரிஞ்சுக்கிறோம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். ஸோ ஓகே, நீங்கள் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி ஒர்க் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து வெப் டிசைனர். அதாவது வெப் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம எதுவும் நமக்கு ஒரு இணையதளம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய் நம்ம தேடுவோம். ஸோ www அதில் டைப் பண்ணுவோம், வேர்ல்டு வைட் வெப் அப்படின்றோம். ஸோ அந்த மாதிரி வெப் டிசைனர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் படிக்கிறவங்க வெப் டிசைனர் ஆகலாம். அடுத்தது வெப் டெவலப்பர். ஸோ வெப் டிசைனருக்கும் வெப் டெவலப்பருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெப்சைட் எப்படி பார்க்குறவங்களுக்கு தெரியுது அப்படின்றது அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதை டிசைன் பண்ணுறவங்க வந்து வெப் டிசைனர் அப்படின்னு சொல்லலாம். வெப் டெவலப்பர் அப்படின்னா அதில் கண்டென்ட்ஸ் ஆஃப் த வெப், இப்போ கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட் ஏற்ற மாதிரி அதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கணும், இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு எதிர்பார்த்து இல்லை தேடி தான் வந்து ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி வந்து கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி அந்த வெப்சைட்டில் என்னென்ன விஷயங்கள் வைக்கணும்னு இது பண்ணுறாங்களோ அதுதான் வந்து வெப் டெவலப்பர் அப்படின்றத சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டெவலப்பர். அப்ளிகேஷனுங்கிறது நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற ஆப் தான். ஸோ இன்னைக்கு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனுங்கிறது தெரியாதவங்களே இருக்க முடியாது, சிமிலர்லி ஆப்புங்கிறது தெரியாதவங்களே இருக்க முடியாது இல்லையா? ஸோ நம்ம மொபைலில் வந்து எடுத்து பார்த்தாலே தெரியும் என் நம்பர் ஆஃப் ஆப்ஸ் வச்சுருப்போம். நம்ம சில ஆப்ஸ்லாம் வந்து நேற்று தான் வந்திருக்கும், அதுக்குள்ளே நம்ம மொபைலை இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸுங்கிறவங்க வந்து என்னன்னா அந்த ஆப்பை கிரியேட் பண்ணுறவங்க தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்து டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னா என்னன்னா அவங்களோட ஒர்க் வந்து என்னன்னா பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த டேட்டா பேஸ். ஸோ டேட்டா பேஸ் வந்து அவங்க பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட், அந்த இருக்க டேட்டா பேஸை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது தான் வந்து டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஒர்க்கு. நெட்வொர்க்கிங் இன்ஜினியர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் ஆர் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், தே வில் பி செட்டிங் அப் அண்ட் மெயின்டைனிங் த சிஸ்டம் நெட்வொர்க்ஸ். ஸோ ஒரு சிஸ்டமையும் இன்னொரு சிஸ்டமையும் கனெக்ட் பண்ணுறதை நம்ம நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்களோட ஒர்க் வந்து என்னன்னா செட்டிங் அப் அண்ட் மெயின்டைனிங் ஆஃப் சிஸ்டம் நெட்வொர்க்ஸ் தான் வந்து நம்ம நெட்வொர்க் இன்ஜினியர் அப்படின்றத சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தே வில் பி இன்ஸ்டாலிங் அண்ட் மெயின்டைனிங் நெட்வொர்க் காம்பனன்ட்ஸ் லைக் ரவுட்டர்ஸ். ரவுட்டர் அப்படின்னா ஒய்ஃபை ரவுட்டர் மோடம் சொல்கிறாங்க, அதாவது ரவுட்டர்ஸ், சுவிச்சஸ் அண்ட் கேபிள்ஸ், இதெல்லாம் வந்து கம்ப்ரைஸ் பண்ணுறது வந்து நெட்வொர்க் இன்ஜினியரோட ஒர்க்கு. அடுத்து எம்பெடட் சிஸ்டம்ஸ், விஎல்எஸ்ஐ, இதெல்லாம் வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இதில் பார்க்கலாம். ஹார்ட்வேர் இன்ஜினியரிங்கிறவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா டெவலப், டிசைன், டெஸ்ட் அண்ட் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ். ஸோ ஹார்ட்வேர் இன்ஜினியரோட வந்து என்னன்னா நம்ம கம்ப்யூட்டரோட காம்பனன்ட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, சிபியூ, மானிட்டர். ஸோ அந்த மாதிரி வந்து ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸை வந்து டிசைனிங், டெவலப்பிங் அண்ட் டெஸ்டிங், அதுதான் வந்து ஹார்ட்வேர் இன்ஜினியரோட ஒர்க். கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸ்டு, நம்ம சொன்னோம்ல இப்போ இங்கே இருந்துகிட்டே நம்ம ஸ்பேஸில் இருக்க கூட நம்ம ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த மாதிரி வந்து அதில் அட்வான்ஸ் இதுக்கு போகிறவங்க தான் நம்ம கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரு சப்ஃபீல்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அதாவது ஸ்பீச் ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம கூகுள்லாம் டாக் பேக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ கூகுளில் அலெக்ஸான்னு இருக்குது, ஐஃபோனில் சிரி அப்படின்னு இருக்குது. ஸோ அவங்களாம் இந்த டாக் பேக் வந்து என்னன்னா பார்த்தீங்கன்னா இட் வில் ரெகக்னைஸ் த வாய்ஸ் கிவன் பை த யூசர் அண்ட் தென் இட் வில் ரியாக்ட் டு த இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நம்ம என்ன பேசுகிறோமோ அதை வச்சு இது பண்ணும். இப்போ நம்ம கூகுளில் நம்ம எதோ சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம சொல்கிறோம், வாய்ஸில் சொல்கிறோம். ஸோ அது வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணிட்டு நம்ம கேட்குறத எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது, அதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நாட் ஒன்லி இன் டாக் பேக், லைக் இப்போ நம்ம வெஹிக்கிள்ஸ்லாம் இதில் ஏன் காமிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மார்ட் கார்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ ஆட்டோமேட்டட் கார்ஸ் எல்லாமே வந்துருச்சு. எப்படின்னா வந்து நம்ம இக்னிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து நம்ம வி கேன் கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த சிஸ்டம் இந்த கார். ஸோ அது வந்து என்னன்னா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வாங்கிக்கிட்டு இட் வில் ஜஸ்ட் ஒபே. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதா வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற சொல்கிறோம். நெக்ஸ்ட் மெஷின் லேர்னிங். ஸோ இதுதான் வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து என்னன்னா இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் டேட்டா அனாலிசிஸ்.
அதாவது நம்ம ப்ரொவைட் பண்ற டேட்டாவை சிஸ்டம் லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து என்னன்னா இட் வில் ஐடென்டிஃபை பேட்டர்ன்ஸ் அண்ட் மேக் டெசிஷன்ஸ். ஸோ அதுவே வந்து என்னன்னா நம்ம முன்னாடியே ஃபீட் பண்ற டேட்டா வந்து மெஷின் வந்து லேர்ன் பண்ணிட்டு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ஐடென்டிஃபை பேட்டர்ன் அண்ட் வில் மேக் டெசிஷன்ஸ் வித்தவுட் ஒரு மினிமம் ஹியூமன் இன்டர்வென்ஷனோட. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து சர்ச் பண்ணுறீங்க. சர்ச் பண்ணிட்டு நீங்கள் அடுத்து இது பண்ணுறதுக்கு முன்னாடி அதுலேயும் ஒரு சஜஷன் வரும், யூ மே இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். என்னன்னா அந்த உள்ள இருக்க அந்த மெஷின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்ச் பண்ணுற ப்ராடக்ட் ரிலேட்டடாகவே வேற என்னென்னலாம் இருக்குன்றத அது ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு வந்து எடுத்து வந்து கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லலாம், மெஷின் லேர்னிங் அப்படின்றதும் சொல்றோம். ஸோ நம்ம டேட்டாலேருந்து அது ஸ்டடி பண்ணிக்கிட்டு இட் வில் ஐடென்டிஃபை த பேட்டர்ன்ஸ் அண்ட் இட் வில் ஆல்சோ மினிமைஸ் அவர் ஒர்க். ஸோ அதான் வந்து நம்ம மெஷின் லேர்னிங் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு சிஸ்டம் இன்ஜினியர் சொன்னோம்ல, நெட்வொர்க்கிங் இன்ஜினியர் கனெக்டிங் நெட்வொர்க் சிஸ்டம்ஸ். அதாவது நெட்வொர்க் இன்ஜினியரோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் பி இன்டர் கனெக்டிங் த சிஸ்டம்ஸ் இல்லையா, அதான் வந்து நெட்வொர்க்கிங் இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அப்ளிகேஷன் இன்ஜினியர் சொன்னோம் இல்லையா, ஸோ அதுதான் இது மொபைல் ஆப் டெவலப்மெண்ட். ஸோ இப்போ மொபைல் ஆப்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்ட்ராய்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னு வந்தப்போ வெர்ஷன் 4, 5 இருந்தது, இப்போ வெர்ஷன் 11 வரைக்கும் வந்துருச்சு இல்லையா, ரெட் வெல்வெட் கேக் அப்படிங்கிற ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11. ஸோ அந்த மாதிரி வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. தே வில் பி கிரியேட்டிங் மொபைல் ஆப்ஸ், ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ். லைக்வைஸ் என்னென்ன சப்போர்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு என்னென்ன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னங்கிறத அதில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்தியன் ரயில்வே, பிஎஸ்என்எல், இப்போ கவர்மெண்ட் செக்டர்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் டிக்கெட் புக்கிங் கூட ஆன்லைன்ல எல்லாம் வந்துருச்சு இல்லையா. இந்தியன் ரயில்வேஸ்க்கெல்லாமும் நம்ம என்ன பண்ணுறோம், டிக்கெட் புக்கிங் ஆன்லைனில், ஈவன் எக்ஸாமினேஷன்ஸ் கூட இப்போ ஆன்லைனில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஆன்லைன் மோடு எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கே எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும். ஸோ இது வந்து கவர்மெண்ட் செக்டார்ஸ். ப்ரைவேட் செக்டார்ஸில் டாப் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து இருக்கு. ஐ ஹவ் லிஸ்டட் வெரி ஃபியூ. இதெல்லாம் சம் ஆஃப் த ஐடி கம்பெனிஸ். ஸோ நீங்கள் கேம்பஸ் இன்டர்வியூவில் நீங்கள் இது மாதிரி நல்லா வந்து உங்கள் பிரான்ச்ல if you are well versed, surely you can get a chance to get placed in campus interview itself. ஸோ இதுதான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அடுத்த பிரான்ச் வந்து ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து ஒரு எவர்கிரீன் பிரான்ச் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன், டெவலப் அண்ட் டெஸ்ட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், பவர் ஜெனரேட்டர்ஸ், motors and navigation systems and electrical systems for automobiles and aircraft. So electrical related equipments, power generators, motors, navigation systems, even நம்ம vehiclesல யூஸ் பண்றோம் இல்லையா, கார், ஆட்டோமொபைல்ஸ், அந்த மாதிரி ஏர்கிராஃப்ட்ல ரிலேட்டடாக இருக்க எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி அதை டெஸ்ட் பண்றது எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரோட ஒர்க். So the work of electrical engineers can be with power generation and supply and also overseeing and manufacturing of the devices, systems and equipment. So electrical engineer தான் வந்து பவர் ஜென்ரேஷன் அண்ட் சப்ளைக்கு ஒரு பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்சோ அந்த பவர் ஜென்ரேஷன் மட்டும் இல்லாமல் அந்த எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, அது மேனுஃபேக்சரிங் அண்ட் டெஸ்டிங்லையும் வந்து அவங்களோட பங்கு நிறையாவே இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னா என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணலான்றத ஒரு சிம்பிளிஃபை பண்ணி இதில் இருக்கு. லைக் யூ கேன் டிசைன், ஸோ அந்த எக்யூப்மெண்ட்டை நீங்கள் டிசைன் பண்ணலாம். அந்த எக்யூப்மெண்ட்டோட மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன்லையும் நீங்கள் வந்து இருக்கலாம். ஸோ டிசைன் பண்ணால் வந்து நம்ம டிசைன் இன்ஜினியர் சொல்கிறோம், ப்ரொடக்ஷனில் இருக்கவங்கள ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின்டெனன்ஸ், லைக் இப்போ ஹை வோல்டேஜில் லைட் வோல்டேஜ் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, ஸோ எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷன் அந்த மாதிரி இருக்கிறதுல பவர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிறாங்க. சேல்ஸ் அண்ட் அதர்ஸ், லைக் இப்போ நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸில் கூட நம்ம ஒர்க் பண்ணலாம். அது வந்து குவாலிட்டி மேனேஜர் அப்படிங்கிறதுல வருது. அதே மாதிரி பிளானிங்கில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எவ்வளோ வந்து மெட்டீரியல் சோர்ஸ் அண்ட் டேட்டா ரெக்யர்மெண்ட்டுங்கிறத நம்ம சொல்றது வந்து பிளானிங் இன்ஜினியர் அப்படிங்கிற வரும். ஸோ இதெல்லாம் தான் 5 கேரியர் பார்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் இன்ஜினியர். ஸோ இது மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன சப்ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கிறதுல பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருங்கிறத நம்ம என்ன பண்றோம் சொன்னோம், டிசைன், ஹி வில் டிசைன், டெவலப் அண்ட் டெஸ்ட் எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் அண்ட் எக்யூப்மெண்ட். ஸோ எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை டிசைன் பண்ணி டெஸ்ட் பண்றதெல்லாம் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரோட ஒர்க். சிஸ்டம் இன்ஜினியர் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா they will be managing and maintaining installed electrical system. So electrical system installation, அது மேனேஜ்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இன்ஜினியரோட ஒர்க்கு. ப்ராட்காஸ்ட் இன்ஜினியரிங் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா they will be associated with the டெலிவிஷன், ரேடியோ அந்த மாதிரி ப்ராட்காஸ்ட் சிஸ்டம்ஸில் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறது ப்ராட்காஸ்ட் இன்ஜினியரோட ஒர்க்கு.
நீங்க வந்து இப்போ ஒரு டெஸ்ட் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவங்களோட ஒர்க் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தே ஹேவ் டு செக் த குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபங்ஷனல் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ், டிவைசஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதோட குவாலிட்டிய செக் பண்ணி என்ஷூர் பண்றது தான் வந்து ஒரு டெஸ்ட் இன்ஜினியரோட ஒர்க். அடுத்து எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷன் இன்ஜினியர்னா என்னன்னா, தே ஹேவ் டு டிசைன் அண்ட் இம்ப்ரூவ் த சாஃப்ட்வேர்ஸ் ரிலேட்டட் வித் எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ எப்படி வந்து ஆப் டிசைனர் அப்படின்னு சொல்லி சிஎஸ்சியில் பார்த்தோம். எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷன் இன்ஜினியர்னா எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் ரிலேட்டட் ஆப்ஸ் வந்து டெவலப் பண்றது வந்து எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷன் இன்ஜினியரோட ஒர்க். அடுத்து சிக்னல் ப்ராசஸிங்னு ஒன்று இருக்கு. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ ஏ சப்ஃபீல்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, தே வில் பி அனலைசிங், மாடிஃபைங் சிக்னல்ஸ் இன்டு சவுண்ட்ஸ் அண்ட் இமேஜஸ். அதாவது சவுண்ட்ஸ் அண்ட் இமேஜஸ் வந்து என்னன்னா சிக்னல்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த மெட்ரிக் மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்புட்க்கு வந்து சவுண்ட் ஆர் இமேஜாக இருக்கும். அதை வந்து சிக்னல்ஸாக கன்வெர்ட் பண்ணி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ப்ராசஸ் பண்ணுறதா சிக்னல் ப்ராசஸிங். ஸோ இதெல்லாம் வந்து டிஃபென்ஸ் டிஆர்டிஓன்னு சொல்கிறாங்க, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனில், அதே மாதிரி ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இஸ்ரோ, இந்த மாதிரி இடத்துல வந்து சிக்னல் ப்ராசஸிங் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு அட்வான்ஸ், இது வந்து இப்போ டிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்னு. அது ஈஸியில் வரும், அது என்னன்ற பார்க்கலாம். ரோபாட்டிக் சிஸ்டம்ஸில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் ரிலேட்டட் வித் ரோபாட்டிக்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து டிசைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரோட ஒர்க். ஸோ இப்போ நீங்கள் ட்ரிபிள் படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு சப்ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேஷன். ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அப்படின்னாலே பவர் ஜென்ரேஷன் தான். ஸோ பவர் ஜென்ரேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அடுத்தது டெஸ்டிங் இன்ஜினியர் சொன்னோம் இல்லையா? ஸோ குவாலிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ டெஸ்டிங் இன்ஜினியர். ஸோ ஜஸ்ட் இமேஜின் அ வேர்ல்டு வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா நம்ம இப்படி தான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்போம். பட் த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் ஆர் நவ் மேக்கிங் த வேர்ல்ட் டு க்ளோ. ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் வந்து பிஃபோர் தட் இதில் என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கவர்மெண்ட் செக்டார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கெயில், அதான் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அண்ட் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு. இப்போ நம்ம தமிழ்நாடு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபி அப்படின்னு சொல்லுவோம், தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு, டான்ஜெட்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைக்வைஸ் அந்தந்த செக்டார்ஸில் வந்து எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ரெக்யர்மெண்ட் என்னென்ன இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் செக்டார்ஸில் ஒர்க் பண்ணலாம். ப்ரைவேட் செக்டார்ஸில் வி ஹாவ் சம் வெல் நோன் கம்பெனிஸ். ஸோ அந்த மாதிரி வந்து சைமன்ஸ் லிமிடெட், கிராப்டன் கிரீவ்ஸ், இதெல்லாம் வந்து ப்ரைவேட் செக்டார்ஸில் நமக்கு ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரான்ச்சில் இட் இன்வால்வ்ஸ் ரிசர்ச்சிங், டிசைனிங், டெவலப்பிங் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்க்கும் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டசன்ட் ஹாவ் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸில் அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் இருக்காது. வேறஸ் இன் எலக்ட்ரானிக் டிவைசஸ், எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ், இட் ஹேவ் தட் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸிங். ஸோ அதுதான் வந்து இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், எலக்ட்ரிக்கலுக்கும் எலக்ட்ரானிக்ஸ்க்கும். In addition, எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா we will also have the manufacturing of communication and broadcast system. தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்ல, தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதான் வந்து இசிஇ அப்படின்னு சொல்றோம், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இப்போ நீங்கள் ஒரு இசிஇ படிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதில் என்னென்ன சப் ஃபீல்ட்ஸ் இருக்குது, நீங்கள் என்னென்ன ஜாப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அதில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிபி, பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு. ஸோ இதோட ஃபோட்டோ நான் பின்னாடி வச்சிருக்கேன், நான் காமிக்கிறேன். ஸோ பிசிபி டிசைனிங் அப்படின்னா என்னன்னா, வி கேன் ப்ரிப்பேர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபார் பிசிபி மாடல்ஸ் அண்ட் டிசைனிங். ஸோ பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணலாம் இசி இன்ஜினியர். ஸோ அதுக்கு வந்து என்னன்னா, பேஸ்ட் ஆன் த ரெக்யர்மெண்ட் நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிசிபியை வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். விஎல்எஸ்ஏ அப்படிங்கிற என்ன சொல்லுவோம்னா, வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் விஎல்எஸ்ஏ எக்ஸ்பெக்டாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் பி கிரியேட்டிங் ஹை லெவல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ். டிஜிட்டல் சர்க்கியூட்ஸை டிசைன் பண்ணி அதே மாதிரி ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜஸும் வந்து பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா விஎல்எஸ்ஏ டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அகைன் எம்பெடட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு ஒன்று ட்ரிபிள்லையும் பார்த்தோம். ஸோ எம்பெடட் சிஸ்டம்ஸ்னா என்னன்னா, செக்கிங் ஃபங்க்ஷனல் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் போத் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் அண்ட் எம்பெடட் சிஸ்டம். ஸோ இதில் வந்து ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெண்டுலேயுமே வந்து ஃபங்க்ஷனல் நான் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம செக் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியரோட ஒர்க்கு. Also we can go for networking courses such as CCNA, MCAC அந்த மாதிரிலாம் இருக்கு. சர்க்கியூட் டிசைன்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, டிசைனிங் லேட்டஸ்ட் அட்வான்ஸ்ட் சர்க்கியூட்ஸ் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன். ஸோ ட்ரிபிள் அண்ட் இசி தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சர்க்கியூட் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சர்க்கியூட் டிசைனிங்கிறதும் இதில் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபியூச்சர். அடுத்து உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் டெக்னாலஜி. இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு கூட சொல்லலாம்.
ஃபைபர் ஆப்டிக் டெக்னாலஜி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்மிட்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பை சென்டிங் pulses of infrared light through the optical fiber cable. ஸோ அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் மூலமா என்ன பண்றோம்னா, we are transmitting the information from one place to another. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்றோம், நம்ம இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றோம் through that fiber optic technology with the help of transmitting infrared light. ஸோ ஃபைபர் ஆப்டிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நம்ம கம்யூனிகேஷன்லாம் இது பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, லைக் டெலிஃபோன் சிக்னல்ஸ்க்கு யூஸ் பண்றோம், இன்டர்நெட்டுக்கு யூஸ் பண்றோம் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ். இப்போ ஃபைபர் ஆப்டிக் இன்டர்நெட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஸோ அது வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் யூஸ் பண்றோம். ஈவன் ஃபார் கேபிள் டெலிவிஷன் ஆல்சோ வந்து ஃபைபர் ஆப்டிக் டெக்னாலஜிங்கிறத யூஸ் பண்ணணும். டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் அப்படிங்கிறது ஆடியோ சிக்னல்ஸ் ஆர் ஸ்பீச் ப்ராசஸிங் வந்து என்னன்னா, வித் ஹெல்ப் ஆஃப் வாய்ஸ் ரெகக்னிஷன் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற அந்த இன்புட்டை வந்து இட் வில் கன்வெர்ட் இட் இன்டூ நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸாக வந்து அது கன்வெர்ட் பண்ணிட்டு டிஜிட்டல் டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி அது ப்ராசஸ் பண்ணுறது தான் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ இது வந்து நம்ம ப்ரீவியஸ் இதில் சொன்ன மாதிரி டிஃபென்ஸ் இதுக்கு அந்த மாதிரி வந்து ஹைலி செக்யூர்டு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎஸ்பிங்கிறது கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் ப்ராசஸிங் ஃபார் ஆட்டோமேட்டட் மிஷினரி. ஸோ இப்போ ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக் மிஷினரிஸ் அண்ட் ஆட்டோமேஷன் தான் வந்து இருக்குது. ஸோ அதுக்கான சர்க்கியூட்ஸ் இதெல்லாம் டிசைன் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற சொல்லலாம். அடுத்து டெலிகாம் அண்ட் வயர்லெஸ் கோர்ஸுங்கிறது நம்ம சொன்ன மாதிரி டெலிகம்யூனிகேஷனுக்கு நமக்கு ஈஸிக்கு ஸ்கோப் இருக்குது. ஸ்கேடா கம்யூனிகேஷன் என்னன்னா சூப்பர்வைசிங் கண்ட்ரோல் அண்ட் டேட்டா அக்விசிஷன் தான் ஸ்கேடா. ஸோ இதில் வந்து என்னன்னா இட் இஸ் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் போத் கம்ப்யூட்டர் அண்ட் நெட்வொர்க் டேட்டா கம்யூனிகேஷன். ஸோ கம்ப்யூட்டர் அண்ட் நெட்வொர்க் டேட்டா கம்யூனிகேஷன் ரெண்டுமே வச்சு உள்ளதான் ஸ்கேடா கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து என்னன்னா இட் வில் இன்க்ளூட் சென்சார்ஸ், கண்ட்ரோல் ரிலேஸ் அண்ட் பிஎல்சி. பிஎல்சினா ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது ஸ்கேடா கம்யூனிகேஷன். ரோபாட்டிக்ஸ்ங்கிறது அட்வான்ஸ்டு ஈஸி ஃபியூச்சர் தான். ஸோ ரோபாட்டிக்ஸில் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வில் பி டெவலப்பிங் சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் ஃபார் ட்ரைனிங் அண்ட் கண்ட்ரோலிங் ஆஃப் த ரோபாட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இசிஇ இன்ஜினியரோட ஒர்க்கு. நீங்கள் இசியில் நீங்கள் சப்ஃபீல்டு இதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை சூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதில் நம்மளோட கேரியரை சூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பிசிபி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸை நம்ம ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக அந்த பிசிபிங்கிறது இருக்கும். சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இட் வேரிஸ் பேஸ்ட் அப்பான் த எக்யூப்மெண்ட். இதுதான் வந்து டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் அப்படின்னு சொன்னோம். ஸோ நம்ம கொடுக்குற அந்த டேட்டாவை வாய்ஸ் ரெகக்னிஷன் அதெல்லாம் சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த டேட்டா வந்து இட் வில் கன்வெர்டட் இன்டு நம்பர்ஸ் அண்ட் இட் வில் டிரான்ஸ்ஃபர் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ இது வந்து ஒரு எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியர். ஸோ இது வந்து ஃபங்க்ஷனல் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் போத் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் எக்யூப்மெண்ட்ஸ் செக் பண்ணுறது எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து டெலிகம்யூனிகேஷனுக்கு ப்ராட்காஸ்டிங்கில் வந்து இசியோட பார்ட் இருக்குங்கிறதுக்காக இது. இதான் வந்து ஃபைபர் ஆப்டிக் டெக்னாலஜி சொன்னா, ஃபைபர் ஆப்டிக் கேபிள். ஸோ இந்த கேபிள் மூலமா நம்ம என்ன பண்றோம், we are transferring data from one place to another. இது வந்து ஆட்டோமேட்டட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். ஸோ இப்போ ஃபேக்ட்ரிஸ்ல இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து என்னன்னா நம்ம மிஷின்ஸ் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும். ஃபர்ஸ்டே நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணிட்டா அந்த ஒர்க் ஈவன் பேக்கேஜிங்லாம் கூட நமக்கு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் அதெல்லாம் உள்ளே போயிட்டு பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து மெஷினரிஸ் தான் வந்து பண்ணுவாங்க. ஜஸ்ட் அதை மானிட்டர் பண்ணுறது, அதை ஆப்ரேட் பண்ணுறது மட்டும்தான் வந்து ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கும். ஃபுல்லாகவே வந்து ஆட்டோமேட்டடாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டு ப்ரோக்ராமிங் ஒன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், அந்த பேக்கிங் ப்ராசஸ், அடுத்தது அரேஞ்ச்மெண்ட்டு, லைக் செக்ரிகேஷன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து என்னென்னா இண்டஸ்ட்ரீஸில் வந்து இந்த ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் மூலமாக பண்ணலாம். ஆட்டோமேட்டட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனுங்கிறது இது. அண்ட் ரோபாட்டிக்ஸ். ஸோ ரோபாட்டிக்ஸுங்கிற அட்வான்ஸ்டு ஒன் இன் இசி. ஸோ இப்போ நம்ம ரோபாட்டிக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறது, இது வந்து ரோபாட்டிக்ஸ். ஸோ இப்போ நம்ம டெலிகம்யூனிகேஷனுங்கிறது ஒன்று இல்லைன்னா நம்ம எந்த ஒரு தகவல் தொடர்பையுமே வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, கன்வே பண்ண முடியாது. வி கேனாட் கான்டாக்ட் எனி ஒன் இமீடியட்லி. பட் வித் ஹெல்ப் ஆஃப் இசி நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். உள்ளங்கையில் உலகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லைக்வைஸ் நம்ம டெலிகம்யூனிகேஷன்ஸாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்கிறதுனால நம்மளுக்கான வேலைவாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இது கவர்மெண்ட் செக்டர் அண்ட் பிரைவேட் செக்டர் நம்ம ரெண்டாக பிரிச்சுட்டோம் அப்படின்னா, கவர்மெண்ட் செக்டர்ஸில் நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிலேட்டடான இது நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் நேவி, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ டெலிகம்யூனிகேஷனால பிஎஸ்என்எல், பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட், ரயில்வேஸ். ஸோ எல்லா இதுலையுமே ஈவன் இஸ்ரோ அண்ட் ஓஎன்ஜிசி கூட இதில் கவர்மெண்ட் செக்டர்ஸில் இசிக்கான ரெக்ரூட்மெண்ட்ஸுக்கு இருக்கு.
பிரைவேட் செக்டார்ஸ்ல சம் ஐடி கம்பெனிஸ் ஆல்சோ இதில் இருக்கு பாருங்க. டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்லாம் இருக்கனால ஐடி கம்பெனிஸ் இருக்கு. அதே மாதிரி கோர் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம், சைமன்ஸ். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டா நம்ம வந்து என்ன பண்ணலாம், வி கேன் கெட் அ ஜாப். அடுத்ததான் வந்து நம்ம பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இட் இஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட் இன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வில் டிசைன் power producing machines such as electrical generators, internal combustion engines, steam gas turbines, as well as power using machines such as refrigeration and air control conditioning systems. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர்னாலே வந்து பார்த்தீங்கன்னா மெஷினரிஸ், இன்ஜின்ஸ், ஜென்ரேட்டர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதை டிசைன் பண்ணுறது, மேனுஃபேக்சர் பண்ணுறது அண்ட் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரோட ஜாப். இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிக்கிறீங்க அப்படின்னா அதில் என்னென்னலாம் வந்து சப் ஃபீல்ட்ஸ் இருக்குது, நீங்கள் எதெல்லாம் உங்கள் கேரியரை சூஸ் பண்ணலான்றது தான் இதில் சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியர். ஸோ ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியரோட ஒர்க் வந்து என்னன்னா, தே வில் பி டிசைனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் த வெஹிக்கிள் அண்ட் இட்ஸ் காம்பனன்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு வெஹிக்கிளை வந்து டிசைன் பண்ணுறதும் அதில் இருக்க காம்பனன்ட்ஸ் டிசைன் பண்ணுறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியரோட ஒர்க்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிற நம்ம சொன்ன மாதிரி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் மெஷின் பார்ட்ஸ், இன்ஜின்ஸ், கியர்ஸ் இதெல்லாமே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரோட ஒர்க்கு. நியூக்ளியர் இன்ஜினியரிங்லேயும் வந்து மெக்கானிக்கல் ரிலேட்டட் சப்போர்ட் எங்கெல்லாம் வந்து தேவைப்படுதோ அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுனால நியூக்ளியர் இன்ஜினியரிங் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஏர்கிராஃப்ட் அண்ட் ஏரோஸ்பேஸ் பார்ட்ஸ். ஸோ ஏரோப்ளேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏர்கிராஃப்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பார்ட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரோட ஒர்க்கு. பயோ இன்ஜினியரிங் இதில் ஏன் சொல்லியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா testing and designing of health system related mechanical parts. So health system related mechanical partsல என்னென்ன இருக்கோ, டிவைசஸ் இருக்கோ அதை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரோட ஒர்க்கு. அது பயோ இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்குது. லைக்வைஸ் HVAC இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹீட்டிங், வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். ஏர் கண்டிஷனிங்கிறது இப்போ ஏசின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து ப்ராசஸ்க்குலாம் வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரோட ஒர்க்கு. ஸோ டிசைன், மேனுஃபேக்சரிங் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் ஹீட்டிங், வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் இன்ஜினியர். ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியரில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிவைசஸ் அண்ட் பார்ட்ஸ் இன் ரொபாட்டிக்ஸ். ஸோ இதை வந்து பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறீங்க பிஏல அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு சப் ஃபீல்டு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நீங்கள் ஃபியூச்சரில் உங்கள் கேரியரை நீங்கள் எக்ஸல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த 4 வருஷமும் வந்து நம்ம அதில் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தே வில் டிசைன் த வெஹிக்கிள் அண்ட் இட்ஸ் காம்பனன்ட்ஸ். ஸோ அதான் வந்து ஒரு கார் இருக்குன்னா அதோட காம்பனன்ட்ஸ்லாம் டிசைன் பண்ணுறது வந்து ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியரோட ஒர்க்கு. ஸோ இது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், டிசைனிங் ஆஃப் இன்ஜின்ஸ், கியர்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் டிவைசஸ். ஸோ நியூக்ளியர் இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ ஆக்டிவ் ஷீல்டுக்காக வந்து மெஷினரிஸ் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் இன்ஜினியரில். திஸ் ஒன் இஸ் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர், இன்ஸ்டாலிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏரோஸ்பேஸ் பார்ட்ஸ். டிசைனிங்கும் அவங்க தான் பண்ணுவாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஸோ இதுதான் வந்து HVAC சிஸ்டம் சொன்னோம் இல்லையா, ஹீட், வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் ப்ராசஸ்லாமும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் வருது. ஸோ இப்போ ஒரு மேஜர் இதுக்கு வென்டிலேஷன் அண்ட் சிமிலர்லி ஏர் கண்டிஷனிங் ப்ராசஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த பவர் ஜென்ரேட்டர்ஸ் இது எல்லாமே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இதில் வருது. அண்ட் திஸ் ஒன் இஸ் ரோபாட்டிக்ஸ். ஸோ ரோபாட்டிக்ஸில் மெக்கானிக்கல் ரிலேட்டட் பார்ட்ஸ் அண்ட் டிவைசஸை வந்து டிசைன் பண்ணுறது மெக்கானிக்கல் இன்ஜினியரோட ஒர்க்கு. ஸோ லைஃப் வித்தவுட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு கண்டிப்பாகவே ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும் வித்தவுட் மிஷின்ஸ் ஆர் இன்ஜின்ஸ். பட் வித் த ஹெல்ப் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் நவ் வி ஆர் ஸ்பீடிங் அப் அவர் டிரான்ஸ்போர்ட். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு எதெல்லாம் வந்து கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் கோ கெட் அ ஜாப் இன் இந்தியன் ரயில்வேஸ், இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பேங்க்ஸ் நீங்கள் இன்ஜினியரிங்கில் சூஸ் பண்ணாலும் ஸோ அந்த பேக்ரவுண்ட்க்கு ஏற்ற மாதிரி இருக்க ரெக்யர்மெண்ட்டுக்கு தே வில் ப்ரொவைட் அ ஜாப். ஸோ அந்த ரெக்யர்மெண்ட் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டு மேக் அவர் செல்ஃப் எலிஜிபிள். ஸோ நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும் கவர்மெண்ட் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கு. ப்ரைவேட் செக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐடி கம்பெனிஸும் இருக்கு, கோர் கம்பெனிஸ் சொல்லுவோம். கோர் கம்பெனிஸ் நம்ம என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறோமோ அதுக்கு ரிலேட்டடான கம்பெனிஸ் வந்து கோர் கம்பெனிஸ் சொல்லுவோம். ஐடி கம்பெனிஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்போர்ட் லைக் இப்போ
இப்போ இன்ஃபோசிஸ் அதெல்லாம் வந்து அதில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஜென்ரேட்டர்ஸ் அதே மாதிரி வேற என்னென்ன மெக்கானிக்கல் டிவைசஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அதில் இன்வால்வ் ஆயிருக்கும் அதுக்கான சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த டாப் மெக்கானிக்கல் கம்பெனிஸ் இன் இந்தியா. டாடா, எல்என்டி, மஹிந்திரா, லைக் வைஸ் நிறைய இருக்கு. ஜஸ்ட் ஐ ஹவ் லிஸ்டட் ஃபியூ. ஸோ இப்போ நம்ம பிரான்ச் வைஸ் வந்து என்னென்ன கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத பார்த்தோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் உங்கள் கேரியர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹவ் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். நோ யுவர் கேரியர் பாத். நீங்கள் இப்போ பிரான்ச்சில் இப்போ நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எந்த டிபார்ட்மெண்ட் என்ன கேரியர் நீங்கள் அதில் சூஸ் பண்ண போகிறீங்க. நிறைய சப்ஃபீல்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதில் நிறைய பிரிவுகள் இருக்கு. ஸோ அதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த இன்ஜினியர் தான் ஆக போகிறோங்கிறத நீங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணிவிட்டு யூ ஹவ் டு ஒர்க் டுவர்ட்ஸ் இட். டெக்னாலஜி சேஞ்சஸ் ரேப்பிட்லி, கீப் யுவர் செல்ஃப் அப்டேட்டட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறப்ப இருக்க டெக்னாலஜி ஃபைனல் இயர் வரதுக்குள்ள மாறிடுது. ஸோ அப்படி இருக்கப்ப என்ன பண்ணணும்னா வி ஹவ் டு கீப் ஆன் அப்டேட்டிங் அவர் செல்ஃப். பிகாஸ் இப்போ நம்ம முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்சி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ங்கிறது CC++ இருந்தது. இப்போ பைத்தான்ங்கிறது வந்துருச்சு. ஸோ லைக்வைஸ் டெக்னாலஜிங்கிறது என்ன ஆகிட்டு இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கணும். வி ஹவ் டு கீப் அவர் செல்ஃப் அப்டேட்டட். இல்லையா, இப்போ ஃபோன்லேயே வந்து பாருங்க, இப்போ நம்ம முன்னாடி பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தோம், இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம ஈவன் நம்ம பேரண்ட்ஸுமே என்ன பண்ணுறாங்க, இப்போ ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அவங்களை அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ லைக்வைஸ் இன்ஜினியரிங்லையும் நம்ம என்ன பண்ணணும், வி ஹவ் டு கீப் அவர் செல்ஃப் அப்டேட்டட். ஸோ இப்போ நீங்கள் இன்ஜினியரிங்கில் படிக்கிற அந்த 4 வருஷமும் இப்படி தான் இருக்கணும். ஸோ +2 முடிச்சதுக்கப்புறம் யூ ஆர் செட்டிங் யுவர் கோல். ஐ வாண்ட் டு பி அன் இன்ஜினியருங்கிறத நீங்கள் ஒரு கோலாக செட் பண்ணுறீங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் படிக்கிறப்ப யூ ஆர் மேக்கிங் அ பிளான். உங்கள் கேரியர் இதுதான் இருக்க போகுது அப்படிங்கிறத யூ ஆர் மேக்கிங் அ பிளான். அடுத்து செகண்ட் இயர்லேருந்து யூ ஹவ் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங். செகண்ட் இயர்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், யூ ஹவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஆர் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் இன்ஜினியரிங்கிறத நம்ம செகண்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். தேர்ட் இயரில் யூ ஆர் ஸ்டிக்கிங் ஆன் டு இட். கண்டிப்பாக வந்து நம்ம இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோங்கிறது இருக்கிறோம். அண்ட் ஃபைனலில் ஷோர்லி யூ வில் பி ரீச்சிங் திஸ் கோல். நீங்கள் என்ன வந்து நினைச்சீங்களோ அதை வந்து இந்த 4 வருஷத்தில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அதை அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ பாசிட்டிவ் ஆட்டிடியூடுங்கிறது ரொம்பவே முக்கியம் லைஃப்பில். ஸோ யூ ஹாவ் டு மோட்டிவேட் யுவர் செல்ஃப். செல்ஃப் மோட்டிவேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளால இது முடியாதுன்னு நினைச்சு என்னைக்குமே வந்து நம்ம மனம் தளரக்கூடாது. ஆல்வேஸ் யூ ஷுட் பி கீப் ஆன் மோட்டிவேட்டிங் யுவர் செல்ஃப். ஐ கேன் டூ இட் அப்படிங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கணும். கெட் இன்ஸ்பயர்டு. ஸோ சக்ஸஸ்ஃபுல் இன்ஜினியர்ஸ் வந்து நிறைய இருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் பார்த்து நம்ம வந்து என்ன பண்ணணும், வி ஹவ் டு கெட் இன்ஸ்பயர்ட். ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்ஜினியர். ஸோ அவரோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு தேவையே இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து ஏன் நீ ஸ்ட்ரகிள் பண்ணுற அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற ஒரு ரீசன் வந்து, சார் நான் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்தேன் சார், அதனால வந்து என்னால் வந்து இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஜஸ்ட் ரீசன்ஸ் தான். எதனாலனா அப்துல் கலாம் ஐயாவும் வந்து என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் ஒரு தமிழ் மீடியத்தில் ஒரு கார்பரேஷன் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு வந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க அதுக்கப்புறம் பாருங்க ஐஐடியில் படித்தாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரோவில் வேலை பார்த்தாங்க, DRDOவில் ஒர்க் பண்ணாங்க. ஈவன் ஹி பிகேம் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அது என்னன்னா நம்மளால முடியாதுன்னு நினைக்கவே கூடாது. ஸோ அவர் அது மாதிரி நினைச்சிருந்தாருன்னா வந்து கண்டிப்பாக அவரால் பிரசிடென்ட் ஆயிருக்க முடியுமா, இல்லை வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆயிருக்க முடியுமா. ஸோ அதனால கெட் இன்ஸ்பைர்டு. இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் இன்ஜினியர்ஸோட ஸ்டோரிஸ் வந்து பாருங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட CEO சுந்தர் பிச்சை. இவரும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்ஜினியர். சுந்தர் பிச்சை வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பார்ன் தான், இப்போ யூஎஸ்ல செட்டில் ஆகிட்டாரு. ஸோ இவர் வந்து பாருங்க சென்னையிலே ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூகுள் இப்போ தெரியாதவங்களே இருக்க முடியாது. எதுனாலும் உடனே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கூகுள் தான் சர்ச் பண்ணுறோம். ஸோ அந்த கூகுள் கம்பெனியோட CEOவாகவே இருக்காரு. ஸோ இவரோட ஒரு நாள் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா க்ரோர்ஸ் கணக்கில் இப்போ இருக்கு. ஸோ இந்த மாதிரி லைஃப்ல வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கோங்க, அவங்கள்ட்ட இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஆகணும், நம்ம என்ன பண்ணுங்கிறத யூ ஹவ் டு டிசைட். ஸோ கேரியர் அப்படிங்கிறது என்னன்னா அதுதான் நம்மளோட ஃபியூச்சரே இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் யூ என்டர் இன்ஜினியரிங், சூஸ் யுவர் கரெக்ட் கேரியர். ஸோ நம்ம இதுதான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. அண்ட் சூஸ் பண்ணால் மட்டும் பத்தாது, அதில் வந்து யூ ஹவ் டு ஒர்க் டுவர்ட்ஸ் இட். ஸோ விஷிங் யூ ஆல் அ சக்ஸஸ்ஃபுல் கேரியர் அகெட். The world is waiting for you, budding engineers. So thank you all.